Now what is your petition? It will be given you. And what is your request? ஜெப குறிப்பாக கீழ்ப்படுதலை குறித்து நாம் வேத வசனங்களை தியானித்து விட்டு நாம் ஜெபிக்கலாம். அந்த வகையிலே 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஆமென். பிரியமானவர்களே, கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறார். அவருக்கு நாம் எல்லோரும் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று சொல்லப்படுது போல, குடும்பத்திலே குடும்ப தலைவர்களாக கர்த்தர் நியமித்த, அதாவது தகப்பனோ கணவனோ இருக்கிற பொழுது மனைவியானவள் கணவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த கீழ்ப்படுதலை குறித்து தான் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு குடும்பமும் எந்தெந்த குடும்பம் எல்லாம் ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ, நிச்சயமாக பிரியமானவர்களே, அவர்களுக்கு அவர்கள் பிள்ளைகளும் கீழ்ப்படிந்து நடப்பார்கள். இதுதான் நீதி. தேவன் விரும்புகிறதும் இப்படிப்பட்ட நீதியை தான். பாருங்கள், அதாவது கிறிஸ்துவானவர் தலைவராய் இருக்கிறார். அவருக்கு சபையாகிய நாம் மனவாட்டியாய் இருந்து எல்லா காரியத்திலும் அவருடைய சத்தத்துக்கும் சித்தத்துக்கும் கீழ்ப்படிந்து நடப்பது போல, குடும்ப தலைவர்கள் கர்த்தரால் நியமிக்கப்பட்டவர்கள் என்று விசுவாசித்து அவர்களுடைய வார்த்தைக்கு மனைவியானவள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். குடும்பத்திலே புருஷனானவன் சொல்லுகிற காரியத்தை ஆராய்ந்து அறிந்து மனைவியானவள், ஒருவேளை அவர்கள் சொல்லுகிற ஆலோசனை தவறாய் இருக்குமானால் நாம் ஜெபத்திலே கர்த்தரிலே ஆலோசனையை கேட்டு பின்பு கனிவாக நம்முடைய ஆலோசனையை எடுத்து சொல்லலாம். ஒன்றையும் சண்டை பண்ணி வீண் விவாதம் செய்து நாம் தேவனுடைய பிரசன்னத்தை இழந்து போகாதபடி ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இதே உபதேசம் தான் பிள்ளைகளுக்கும். எல்லா காரியத்திலும் பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். எதனாலும் பெற்றோரை பிள்ளைகள் கனவீனம் பண்ணக்கூடாது. இந்த காரியத்திலே பிள்ளைகள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, மற்றும் ஒரு வேத பகுதி ரோமர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அன்றையும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். ஆமென். பிரியமானவர்களே, பாருங்க, கீழ்ப்படியாமையினாலே எங்கெங்கெல்லாம் கீழ்ப்படியாமை இருக்கோ அங்கே சாபம் வருகிறது. பாவிகளாக்கப்பட்டு அவர்கள் நரகத்திலே தள்ளப்படுகிறார்கள். ஆனால் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து செவி கொடுத்து நடக்கும் பொழுது அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கிறிஸ்துவானவர் பிதாவின் சத்தத்துக்கும் சித்தத்துக்கும் கீழ்ப்படிந்து அப்படியே செவி கொடுத்து செய்ததினாலேயே இன்று நாம் கிறிஸ்துவின் மகிமையை கொண்டாடுகிறோம். அவர் எல்லா காரியத்திலும் பிதாவின் சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடந்தது போல நாமும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது நிச்சயமாக நீங்கள் இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வார்த்தைகளை பிள்ளைகள் கேட்டு கீழ்ப்படிந்து நிச்சயமாக நடப்பார்கள். இது தேவனால் உண்டாக்கப்பட்ட நீதி. யாரெல்லாம் தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்கிறார்களோ, யாரெல்லாம் கணவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மனைவிகள் அதாவது சத்தத்தை உயர்த்தாமல் சண்டை பண்ணாமல் அமைதலோடு ஜீவனம் பண்ணுகிறார்களோ, அந்த இடத்திலே ஆவியானவர் குடிக்கொள்ளுகிறார். அவர்களுக்கு ரட்சிப்பை அருளுகிறார். அந்த குடும்பம் கர்த்தரால் தயை பெறுகிறது. பிரியமானவர்களே, இதை நாம் புரிந்து கொண்டு எல்லா காரியத்திலும் தேவனுக்கு கிறிஸ்துவானவர் கீழ்ப்படிந்து நடந்தது போல நாமும் கணவனுடைய பேச்சுக்கு கீழ்ப்படிந்து நடக்க கடவோம். மனைவியானவள் கணவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். இதை உறுதியாய் இருதயத்தில் வைத்து கொண்டு இப்பொழுது இந்த கீழ்ப்படிதலின் ஆவியை கர்த்தர் நமக்கு தரும்படியாய் நாம் ஜெபிப்போம்.
சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். பலியை பார்க்கிலும் செவி கொடுத்தல் உத்தமம் என்று சொன்னீரே. ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் கீழ்ப்படுதல் உத்தமம் என்று சொன்னீரே ஆண்டவரே. இந்த கீழ்ப்படுதலையும் செவி கொடுத்தலையும் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. எந்தெந்த குடும்பத்திலே இந்த கீழ்ப்படியாமை இருக்கிறதோ, இந்த கீழ்ப்படியாமை நிமித்தமா எங்கெங்கெல்லாம் சாபம் குடிக்கொண்டிருக்கிறதோ, எல்லா சாபத்தையும் ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவன் தாமே ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற சாபத்தை நீக்கி ஆண்டவரே உமக்கும் ஆண்டவரே கீழ்ப்படிந்து நடக்க, ஆண்டவரே மனைவியானவள் கணவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க, பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற உத்தம இருதயத்தையும் தாழ்மையையும் ஆண்டவரே நீர் ஒவ்வொருவருக்கும் தந்து ஆசீர்வதிங்க. இந்த நாளிலே ஒரு விடுதலையை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நீர் தரப்போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, செவி கொடுங்கள், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியுங்கள். அதுபோல உங்கள் குடும்பத்திலே தலைவர்களாய் கர்த்தர் நியமித்தவர்களுக்கு யாவரும் கீழ்ப்படிந்து நடந்து கொள்ளுங்கள். God bless you.